வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, ஆஸ்திரேலியா வெர்சஸ் இங்கிலாந்து 4வது சாம்பியன்ஸ் டிராஃபில மேட்சுக்கான ப்ரிவியூ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. உங்களுக்கு தேவையான ஒன் பிளேயர் ஃபேண்டசி ஆப்ஷன், பிச் ரிப்போர்ட், ஸ்மால் லீக் டீம் எல்லாமே நம்ம சேனல்ல உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அது போக உங்களுக்கு பிளேயர்ஸோட ஃபுல் ஸ்டாட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்டாட்ஸ் வேணுங்கிற மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுல ஸ்டாட்ஸ் மட்டும் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க எந்த பிளேயரை வச்சு, இப்போ ஸ்டீவ் ஸ்மித் இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டா எப்படி ஆடி இருக்கிறாரு, அதுவும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ், அப்புறம் இங்கிலாந்து பவுலர்ஸ் எப்படி ஃபேஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற எல்லா ரிப்போர்ட்டுமே உங்களுக்கு தெளிவா பேப்பர்ல கொடுத்துருப்போம். நீங்க வீடியோல பாக்குறத விட உங்களுக்கு ஸ்டேட்மெண்டா கூட நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வாட்ஸ்அப்ல. ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா. அதே போல நீங்க இன்னமும் ஸ்போர்டஸ் ஆப்ல ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ்நாடு நண்பர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பெஸ்டான ஒரு ஃபேண்டசி ஆப் தான் உங்களுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம ஜிஎஸ்டி, டிடிஎஸ் எல்லாமே ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது போக உங்களுக்கு ஒன் பிளேயர் ஃபேண்டசி ஆப்ஷன் அப்படிங்கிற நிறைய ஃபியூச்சர் உங்களுக்கு இருக்குது. ஸோ மறக்காம எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. இப்போ நம்ம டைரக்டா ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இன்னைக்கு மேட்ச் ஒரு புது ஸ்டேடியம்ல நடக்கும். ஃபர்ஸ்ட் கராச்சி, அப்புறம் நம்ம இந்தியா மேட்சுக்கு துபாய் யூஸ் பண்ணாங்க. இப்போ லாகூர்ல இந்த மேட்ச் யூஸ் பண்ண போறாங்க. ரெண்டாவது அபிஷியல் பிச்சா பாகிஸ்தான் யூஸ் பண்ணக்கூடியது, 3வது ராவல்பிண்டி, இன்னொன்று கிரவுண்ட் இருக்கு. ஸோ இது லாகூர். இதுவும் பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரிதான். எல்லாமே பாத்தீங்கன்னா பிச் ஃபாஸ்ட் பவுலருக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு பொதுவான ஸ்டேட்மெண்ட் இதுல கொடுத்துருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது போக இந்த பிச்சில் பேட்டிங்க்கும் கொஞ்சம் நல்ல அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம தெளிவான ரிப்போர்ட் வேணும், அதாவது பிச்சோட பவுண்டரி லைன் எல்லாம் வேணும்னா நம்ம டாஸ் போடுறதுக்கு முன்னாடி தான் அந்த ரிப்போர்ட் நம்ம கிடைக்கும். ஸோ டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. பட் ஓவராலா பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த பிச்சில் லாகூர்ல ஓவராலா எத்தனை மேட்ச் நடந்திருக்குன்னா, ஓடி இன்டர்நேஷனல் மேட்ச் ஒரு 68 மேட்ச் நடந்திருக்கு. அதுல 35 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்டும், 32 மேட்ச் பேட்டிங் செகண்டும், ஒரு மேட்ச் டையா இருக்கு. ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரே 250 தான் அடிச்சிருக்காங்க. ஹை ஸ்கோர் பாகிஸ்தான் 375, லோ ஸ்கோரும் பாகிஸ்தான் 75க்கு ஆல் அவுட் ஆயிருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு நம்மளுடைய ஃப்ரீ கிவ் அவே கொஸ்டின்ல கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் கேட்டிருக்கோம். 3 கொஸ்டின் கரெக்டா ஆன்சர் பண்ணோம். ஏன்னா லாஸ்ட் இந்தியா வெர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச்ல நிறைய பேர் சரியா ஆன்சர் பண்ணிருக்கீங்க ஒரே மேட்ச்ல. அதனால இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டினோட ஃபர்ஸ்ட் சேம் கொஸ்டின், இன்னைக்கு மேட்ச்ல யார் வின் பண்ணுவா, இங்கிலாண்டா ஆஸ்திரேலியாவா, அதே போல இன்னைக்கு மேட்ச்ல யாரு மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குவா, அதே போல 3வது கொஸ்டினா பாத்தீங்கன்னா இன்னைக்கு மேட்ச்ல இங்கிலாந்து வெர்சஸ் ஆஸ்திரேலியால எந்த பவுலர் அதிகமான விக்கெட் எடுப்பாங்க அப்படிங்கறத சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க. 3 ஆன்சர் பண்ண போறீங்க. ஸோ 3மே கரெக்டா பண்றவங்களுக்கு கிவ் அவே கொடுக்க போறோம். ஸோ மறக்காம எல்லாருமே ஞாபகமா வீடியோவை லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கிலாந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டா எப்படி ஆடி இருக்காங்க அப்படிங்கிற ஸ்டாட்ஸ், பிளஸ் இந்த பிச்சில் எப்படி ஆடி இருக்காங்கிறத பார்க்கலாம். ஏன்னா இந்த பிச்சில் எப்படி ஆடி இருக்காங்கிற ஸ்டாட்ஸ் நம்மகிட்ட இல்லை. ஸோ அதனால அவங்க ஆடவும் இல்லை. அதனால நம்ம டைரக்டா பார்த்துடலாம். ஸோ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா பிலிப் சால்ட் ஒரு டீசெண்டா ஒரு ஆடி இருக்காரு. அதே போல ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டா 19 தான் அவருடைய ஆவரேஜ், ரொம்ப கம்மியா வச்சிருக்கிறாரு. அண்ட் நம்மளுடைய பென் டக்கெட் ரீசெண்டா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டாவும் நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. ரூட் ரீசெண்டா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஒரு பேட்டிங் பிளஸ் பவுலிங் பாத்தீங்கன்னா 3 மேட்ச் கிட்ட நல்லா ஆடி இருக்காரு. ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டா ஆவரேஜ் ரொம்ப கம்மியா தான் வச்சிருக்காரு, 26 தான் அவருடைய ஆவரேஜ். அதே போல ஹாரி ப்ரூக் ரீசெண்டா ஒன்னும் பெருசா ஆடல, ஒரு மேட்ச் மட்டும் இந்தியாவில லாஸ்ட் மேட்ச் ஆடினாரு. அதுக்கப்புறம் அவருடைய ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டா 78 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. பட்லர் ரீசெண்டா ஒரு டீசென்டான பிளேயரா T20 ஓடி எல்லாமே நல்லாவே ஆனாரு. ஆவரேஜாவும் ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டா நல்லாவே ஆடி இருக்கிறாரு, 37 ஆவரேஜ் வச்சிருக்காரு. லிவிங்ஸ்டோன் ரீசெண்டா கொஞ்சம் ஃபார்ம் அவுட் தான். நம்மளுடைய ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டாவும் ஒரு பெருசா ஆடல. ஏன்னா 6 மேட்ச்ல 3 விக்கெட் எடுத்திருக்காரு, 6 மேட்ச்ல 110 ரன் அடிச்சிருக்காரு, ஒரு மேட்சுக்கு 20 ரன் ஆவரேஜ் அடிச்ச மாதிரி அடிச்சிருக்காரு. ஸோ ஆவரேஜ்னு பார்க்கும்போது பென் டக்கெட்டுக்கு நல்லா இருக்கு, ஹாரி ப்ரூக்கு இருக்கு, அண்ட் ஜாஸ் பட்லருக்கு இருக்கு. அதுக்கு அடுத்தது பவுலிங் ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா
நமக்கு வந்து ஜிம்மி ஸ்மித் அவர் வந்து உள்ள ஆடுறதுக்கு தான் போறாரு. ஜிம்மி ஓட்டன் ஆடல. ஸோ அவருடைய வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டா ஒரு 24 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அடுத்து கார்ஸ் வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டா நல்லா பவுலிங் பண்ணியிருக்காரு. 5 மேட்ச்ல 8 விக்கெட். ஆதில் ரஷீதும் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டா நல்லா பவுலிங் பண்ணியிருக்காரு. ரீசெண்ட் டைம்ஸ்ல விக்கெட் வந்து பயங்கரமா எடுத்திருக்காரு. ஆர்ச்சர் ரீசெண்ட் டைம்ஸ்ல நல்லா பவுலிங் பண்ணியிருக்காரு. ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டாவும் 8 மேட்ச்ல 14 விக்கெட் எடுத்திருக்காரு. மார்குட் 17 மேட்ச்ல 21 விக்கெட். சராசரியா ஒரு மேட்சுக்கு ஒரு விக்கெட் அந்த மாதிரி எடுக்கிறாரு ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டா. ரீசெண்டாவும் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ பவுலிங் சைடு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அடுத்ததா பவுலர்ஸோட பேட்டில் பாத்துங்க. இங்கிலாந்து பிளேயர்ஸ் எப்படி ஆஸ்திரேலியா பவுலர்ஸ் கிட்ட ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு. பொதுவா ஸ்டார்கி, கம்மின்ஸ், ஹெய்சிலுட் இவங்கலாம் இல்லாதனால ஸ்டாட்ஸ் வந்து கம்மியா தான் இருக்கும். அதே அவங்க 3 பேர் இருந்தாங்கன்னா அதிகமா இருந்திருக்கும். ஸோ நம்மளுடைய பிலிப் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆரன் ஹாரிடியும் தூரசிஸ்டும் ஒரு டைம் வந்து அவுட் ஆயிருக்கிறாரு. அடுத்து நம்மளுடைய பென் டக்கெட் வந்து ஹெட், சாம்பா, ஹார்டி 3 பேருக்கிட்டையும் தலா ஒரு டைம் அவுட் ஆயிருக்கிறாரு. ரூட் சாம்பா கிட்ட ஒரு டைம், ஹாரி ப்ரூக் சாம்பா கிட்ட 2 டைமும், நம்மளுடைய பட்லர் வந்து சாம்பா கிட்ட 5 டைமும், லிவிங்ஸ்டோன் வந்து சாம்பா கிட்ட 2, ஆரன் ஹார்டி கிட்ட 1. பொதுவா இங்கிலாந்து பிளேயர்ஸ் ஸ்பின்னுக்கு வந்து ஆடவே தெரியாது. அகைன் அது வந்து ப்ரூவ் பண்ற மாதிரி தான் இந்த ஸ்டாட்ஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ். ஸோ ஆஸ்திரேலியா பிளேயர்ஸோட ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். எப்படி ஆடி இருக்காங்க வெர்சஸ் இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டாவும் எப்படி ஆடி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ நம்மளுடைய ஹெட் ரீசெண்ட் டைம்ஸ்ல ஓரளவுக்கு டீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஆடி இருக்கிறாரு. எல்லா மேட்சுமே ஒரு 30+ அடிக்கிறாரு. அண்ட் இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டாவும் அவருடைய ஆவரேஜ் பாருங்க சூப்பராகவே இருக்குது. அதுக்கப்புறம் மேத்யூ ஷாட்டும் இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டா நல்லா ஆடி இருக்கிறாரு. ரீசெண்ட் டைம்ஸ்ல கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல தான் இருக்கிறாரு. லபுஷேன் இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டா ஒரு 36 இருந்தாலும் ரீசெண்ட் டைம்ஸ்ல லாஸ்ட் 5 ஓடியில பாருங்க ஒரு பெரிய ஸ்கோரை அடிக்கல. ஸ்டீவ் ஸ்மித் ஓகேவா ஆடி இருக்காரு. இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டா ஒரு 37 ஆவரேஜ் வச்சிருக்காரு. மேக்ஸ்வெல் 37 ஆவரேஜ் வச்சிருக்காரு. நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ரீசெண்ட் டைம்ஸ்ல லாஸ்ட் 5 ஓடிஐ ரிசல்ட் பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெல் எந்த லட்சணத்துல ஆடி இருக்காருங்கிறது நமக்கே தெரியுது. அடுத்து இங்கிலீஷ் வந்து ஓரளவுக்கு டீசெண்டா ஆடி இருக்காரு. இங்கிலீஷ்க்கு அகைன்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டா கொஞ்சம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் நம்மளுடைய பவுலர்ஸ், ஆஸ்திரேலியா பவுலர்ஸ் ஆரன் ஹார்டியை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டைம்ஸ்ல பேட்டிங் பிளஸ் போலிங் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதே போல 4 மேட்ச்ல 67 ரன் இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்ட் அடிச்சிருக்காரு. நம்மளுடைய அபாட் வந்து 4 மேட்ச்ல 2 விக்கெட் தான் இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்ட் எடுத்திருக்கிறாரு. எல்லிஸ் வந்து நல்ல ரீசெண்ட்ல நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாரு. சாம்பா ரீசெண்ட் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அண்ட் விக்கெட் பாருங்க 16 மேட்ச்ல 34 விக்கெட். ஒரு மேட்சுக்கு 2 விக்கெட் எடுத்த மாதிரி எடுக்காரு. ஸ்பென்னர் ஜான்சனும் ரீசெண்ட் டைம்ஸ்ல 2 விக்கெட் எடுத்துக்காரு. லாஸ்ட் 3 ஓடியில ஹெட் விக்கெட்லாம் இல்ல அவருக்கு எதுவுமே. ஸோ ஏதாவது 1-2 தப்பா எதுவும் பண்ணியிருக்கலாம். பட் ஃபுல்லா கரெக்டா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ் A to Z ஸ்டாட்ஸ் வேணும்னா நீங்க கண்டிப்பா நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா கிடைக்கும். ஸோ அதே போல இங்கிலாந்து பவுலர்ஸ்ட எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெட் வந்து கார்ஸ்ட ரொம்ப வீக்கா ஆடி இருக்கிறாரு. மேத்யூ ஷாட் ஆர்ச்சர்ட்ட ஒரு டைம் அவுட் ஆயிருக்கிறாரு. லபுஷேன் வந்து ரஸ்கிட் பால்ல, அப்புறம் வந்து கார்ஸ் பால்ல, உட்டு பால்ல அவுட் ஆயிருக்கிறாரு. ஸ்டீவ் ஸ்மித் ஆதில் ரஸ்கிட் பால்ல 2 டைமும், ஆர்ச்சர் பால்ல, லிவிங்ஸ்டோன் பால்ல ஒரு டைம், மேக்ஸ்வெல் ஆதில் ரஸ்கிட் பால்ல 2, ஆர்ச்சர் பால்ல 2, லிவிங்ஸ்டோன் பால்ல 1. அடுத்து நம்மளுடைய இங்கிலீஷ் வந்து கார்ஸ் பால்லையும் ஆதில் ரஸ்கிட் பால்லையும் விக்கெட் விட்டுருக்காரு. ஸோ பவுலர்ஸோட பேட்டிலும் பார்த்துக்கோங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஆதில் ரஸ்கிட் பால்ல 2 விக்கெட் தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போயிருக்கா, செகண்ட் இன்னிங்ஸ்ல போயிருக்கா, எவ்வளவு பால்ல எத்தனை ரன் அடிச்சாருங்கிற ஸ்டாட்ஸ் கூட வாட்ஸ்அப் சேனல்ல இருக்கு, பாத்துக்கோங்க. நம்ம எல்லாமே கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப குழம்பி போயிடும், அதனாலதான் கொடுக்கல. ஸோ இப்போ நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இனி ஓபன் பண்ணக்கூடியது பிலிப் சால்ட்டும் டக்கெட் தான் வந்து ஓபன் பண்றாங்க. ஸோ இதுல பிலிப் சால்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிஃபோர் பேட்டிங் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 20 பாயிண்ட் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருக்காரு. ஒரு ஸ்டம்பிட் பாயிண்ட், ஒரு கேட்ச் பாயிண்ட், ஒரு ரன் அவுட் பாயிண்ட். ஸோ டக்கெட்டும் பிலிப் சால்ட் ஓப்பனிங் வர்றாங்கன்னா, 2வது பேட்டிங் வர்றாங்கன்னா பிலிப் சால்ட் வந்து 20+ பாயிண்டோட வருவாரு. டக்கெட் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவார். அது வந்து பிலிப் சால்ட்டுக்கு எப்பவுமே ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா நம்ம சொன்னது போல அந்த விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆனா ரீசெண்ட் டைம்ஸ்ல கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல தான் இருக்கிறாரு பிலிப் சால்ட். ஏதாச்சும் ஒரு மேட்ச் வந்து நல்லா ஆடுறாரு. பட் நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டர் தான் அவர். வந்து T20ல எப்படி ஆடுவார், அந்த முதல் 10 ஓவர் பவர் பிளேல சூப்பரா ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால எல்லிஸும் அபாட்டும் தான் இனிஷியல் அட்டாக் பண்ண போறாங்க. இல்ல அப்படின்னா எலிஸ் கூட மோஸ்ட் அட்டாக் பண்ண வர மாட்டாரு. அபாட்டும்
ஸ்பென்னர் ஜான்சன் தான் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா அட்டாக் பண்ண போறாங்க. ஸோ பிலிப் சால்ட் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. நம்ம வந்து ஒரு மேக்சிமம் ஒரு 30+ ரன் வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியா பென் டக்கெட், அவரும் வந்து நல்லா இன்டென்டோட ஆடக்கூடிய பிளேயர். எல்லா பாலுமே பாத்தீங்கன்னா அடிச்சு ஆடணும்னு நினைச்சு ஆடக்கூடிய பிளேயர். ஒரு ரொம்பலாம் இல்ல, ஒரு 10 ஓவர் கிரவுண்ட்ல இருந்தாலே நம்ம நினைக்கக்கூடிய அந்த 30+ ரன் வந்து சாலிடா ஸ்கோர் பண்ணிடுவாரு. நல்லாவே வந்து ஒரு ஸ்கோர் வந்து எதிர்பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 40+ ரன் கிட்ட வந்து நம்ம வந்து டக்கெட் கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் ஓப்பனர்ஸ். அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒன் டவுன் ஆடக்கூடிய ரூட் வந்து நல்ல ஒரு மிடில் ஆர்டர். இப்ப ரீசெண்டா நடந்த SA T20 அதில் நல்லா ஆடி இருக்கு, நல்ல ஃபார்ம்ல ஆனார். இங்கிலாந்து வெர்சஸ் இந்தியா சீரீஸ்ல கொஞ்சம் ஆவரேஜ் ஆனாலும் பட் இந்த மாதிரி சீரீஸ்ல ரூட் வந்து நல்லா ஆடுவாரு. ஒரு 50 ரன் அடிச்சு பொறுமையா ஆடக்கூடிய பிளேயர் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டாப்ல வந்து நம்ம ரூட்டை வந்து கண்டிப்பா ஒரு 50+ ரன் அடிக்கிறதுக்கு வாய்ப்புள்ள பிளேயர்ல வந்து ரூட்டை வந்து நம்ம வந்து கண்டிப்பா எடுக்கலாம். அதே போல ஹாரி ப்ரூக் வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல இருந்தார். இந்த இந்தியா சீரீஸ் ஃபுல்லாவே வந்து அவரால் பெருசா ஆட முடியல. ஒரே ஒரு T20ல மட்டும்தான் 50+ ஸ்கோர் பண்ணாரு. அதுக்கு முன்னாடி நடந்த இங்கிலாந்து வெர்சஸ் நியூசிலாந்து டெஸ்ட் சீரீஸ்லாம் செம ஃபார்ம்ல ஆடிட்டு இருந்தாரு. ஸோ நம்ம வந்து ஒரு செஞ்சுரி மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய ஸ்கோர்ல வந்து ஹாரி ப்ரூக் வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த லெவலுக்கு வந்து டேலண்டட் உள்ள பிளேயர் தான். அதே மாதிரி ஒரு 10 ரன்னுக்குள்ள அவுட் ஆகி போறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டு ஹாரி ப்ரூக் கிட்ட. அதுவும் நம்ம வந்து சொல்லி ஆகணும். ஸோ 100 ரன் அடிச்சு கொடுக்கக்கூடிய திறமை இருக்கு. டக் அவுட்ல போறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்து பட்லர் சொல்லவே வேணாம், நல்ல ஒரு மிடில் ஆர்டர். எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா பட்லர் இருந்து ஒரு 30 to 40 ரன் வந்து நம்ம வந்து கண்டிப்பா நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியா லிவிங்ஸ்டோன் வந்து ரொம்ப பேட்டிங்ல ஒரு 40 ஓவர் பக்கம் வந்தாருன்னா கண்டிப்பா நல்லா ஸ்கோர் பண்ணி கொடுப்பாரு. அதுவே அவரை வந்து எல்லா டாப் ஆர்டர்ஸும் அவுட் ஆக்கி 20வது ஓவருக்குள்ளே வர வச்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா பெரிய ஸ்கோர் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மியா தான் இருக்கும். ஒரு லாஸ்ட் பினிஷிங் ரோல்ல வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ணி கொடுக்கறதுக்கு லிவிங்ஸ்டோன் வந்து நல்லா இருக்கும். அதே போல ஜிம்மி ஸ்மித் நல்ல ஒரு யங் டேலண்டட் பிளேயர். இந்த வருஷம் BBL ஆடினாரு. பட் சொல்ற அளவுக்கு ஒன்றும் பெருசா ஒன்றும் ஆடி கொடுக்கல. பட் நீங்க குறைஞ்சது பாத்தீங்கன்னா அவரை வந்து கொஞ்சம் எப்போ ப்ரொமோட் பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் இதுதான் இங்கிலாந்தோட பேட்டிங் ஆர்டரா இருக்கு. அதனால அவர்கிட்ட நம்ம அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30+ ரன் வரைக்கும் வேணா எதிர்பார்க்கலாம். ஸோ பேட்டிங் அப்படின்னா நீங்க யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், குறிப்பா ஃபர்ஸ்ட் இன்னிங் செகண்ட் இன்னிங்ஸ் இந்த வகையில பாத்தீங்கன்னா இங்கிலாந்து பிளேயர்ஸ் எல்லாருமே பிலிப் சால்ட்டா இருக்கட்டும், டக்கெட்டா இருக்கட்டும், ரூட்டா இருக்கட்டும், ஹாரி ப்ரூக், பட்லர், இந்த டாப்ல ஆடக்கூடிய எல்லாருமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாங்க. இப்போ ஒரு 10 மேட்ச் ஆடுறாங்க அப்படின்னா அதுல ஒரு 6ல இருந்து 7 மேட்ச் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னா நல்லாவே ஸ்கோர் பண்ணி கொடுக்காங்க. அவருனால எல்லாருமே சராசரியா அவங்களுடைய டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க. அதே போல இந்த டாப் ஆர்டர்ஸ் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ஸ்பின்னுக்கு வந்து ரொம்ப வீக்கா இருக்கிறாங்க. நீங்க இந்தியாவே கிடையாது, இது எந்த சீரீஸ் எடுத்துக்கிட்டாலும் அவங்க வந்து இப்போ ஒரு 10 ஓவர் வந்து ஸ்பென்னர் ஜான்சனும் அபாட்டு போடுறாங்க. அப்புறம் எல்லிஸோட அட்டாக் வருது, அதை கூட அவங்க ஃபேஸ் பண்ணிடுறாங்க. அந்த ஜாம்பா, மேக்ஸ்வெல், அதுக்கப்புறம் மேத்யூ ஷாட் இவங்களாம் ஸ்பின்னர் அட்டாக் எடுத்துட்டு வருவாங்க மிடில். அந்த டைம்ல கண்டிப்பா அவுட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து ஸ்பின்னர் கிட்ட சொல்லி வச்ச மாதிரி அவுட் ஆறாங்க. நீங்க கூட இந்த இந்தியா சீரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்திலாம் சொல்லி வச்ச மாதிரி விக்கெட் எடுப்பாரு. ஜடேஜா சொல்லவே வேணாம். அதனால ஸ்பின்னு கிட்ட ரொம்பவே வீக்கா இருக்கிறாங்க டாப் ஆர்டர்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னு கிட்ட கொஞ்சம் நல்லா ஆடுறது அப்படின்னா நம்ம வந்து பிலிப் சால்ட்டை சொல்லலாம். ஓரளவுக்கு வந்து டீசெண்டா ஆடி கொடுக்குறாரு ஸ்பின்னர் கிட்ட. ஆனா அவர் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் கிட்ட கொஞ்சம் திணறாரு. முதல்ல வந்து விக்கெட் விட்டுருக்காரு. அந்த ஒரு 8 ஓவரை பிலிப் சால்ட் ஃபேஸ் பண்ணிட்டாருன்னா சூப்பரான ஒரு ஸ்கோர் வந்து அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா இங்கிலாந்தோட பிளேயர்ஸ் டாப்ல இருக்கக்கூடிய இந்த 5 பிளேயர்ஸுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. செகண்ட் பேட்டிங்ல தான் வந்து லிவிங்ஸ்டோன் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கார்ஸ் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் ஆர்ச்சர், வுட், ஆதில் ரஸ்கின். 4 ப்ராப்பர் பவுலிங் ஆப்ஷன் தான் இருக்கு. இந்த 4 பேருமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய 10 ஓவரை வந்து கம்ப்ளீட்டா பண்ணிடுவாங்க. மேக்சிமம் இந்த 4 பேரும் 40 ஓவர் பவுல் பண்ணிடுவாங்க. மீதி இருக்கக்கூடிய 10 ஓவரை வந்து பாத்தீங்கன்னா லிவிங்ஸ்டோனும் ரூட்டும் தான், இந்த 2 பேரும் தான் 10 ஓவர் பவுல் பண்ண போறாங்க. அப்படிங்கும் போது அவங்களுடைய ஃபேண்டசி வேல்யூ வந்து கம்ப்ளீட்டா மற்ற பிளேயர்ஸை கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிரும். ஏன்னா டப்புன்னு வந்து லிவிங்ஸ்டோன் வந்து ஒரு 5 ஓவர் பவுலிங் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்து ஒரு 20 ரன் அடிச்சா கூட ட்ரீம் டீம்ல வந்துருவாரு. அதனால லிவிங்ஸ்டோனையும் ரூட்டு கிட்டையும் பவுலிங் பேக்கப் இருக்கு. 2 பேரும் தான் வந்து 6th பவுலிங் ஆப்ஷன்ல இன்னைக்கு மேட்ச்ல இருக்கிறதுனால
கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ரெண்டு பேருமே ஸ்பின்னர்ஸ். ஆஸ்திரேலியா பிளேயர்ஸும் ஸ்பின்னர் கிட்ட கொஞ்சம் வீக்கா தான் பெர்ஃபார்ம் பண்றாங்க ரீசெண்ட் டைம்ஸ்ல. அதனால ரூட் நம்மளுடைய லிவிங்ஸ்டோன் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மீதி இருக்கக்கூடியதுல பாத்தீங்கன்னா இங்கிலாந்தோட ஸ்டார்டிங்ல யார் பவுல் பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா ஆர்ச்சர் ஒரு 4 ஓவர் ஸ்டார்டிங்ல பவுல் பண்ணுவாரு. ஸ்டார்டிங்ல ஒரு 4 ஓவர், அப்புறம் மார்குட் வந்து ஒரு 4 ஓவர் பவுல் பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து தான் பாத்தீங்கன்னா மிடில் தான் கார்ஸ் வந்து அட்டாக் வர்றாரு, ஆதில் ரஸ்கித் வர்றாரு, அதுக்கப்புறம் லிவிங்ஸ்டோனு, அதுக்கப்புறம் நம்மளுடைய ரூட் வர்றாரு. ஸோ இவங்களாம் அந்த மிடில் ஒரு 20 to 30 40 வரைக்கும். கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஆர்ச்சர் அட்டாக் இருக்கும், கார்ஸ் அட்டாக் இருக்கும், உட் அட்டாக் இருக்கும். ஸோ இந்த 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் பிளஸ் டெத்ல அட்டாக் பண்ணக்கூடிய பவுலர்ஸ். குறிப்பா கார்ஸ் வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாரு. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். அதுவும் குறிப்பா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணாரு அப்படின்னா மேபி நீங்க அவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே போல ஆதில் ரஷீதை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவும் சொல்றதா அவரை நீங்க இந்தியா சீரீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 T20லயும் 5க்கு 5 விக்கெட், 3 ஓடியில 3க்கும் 3 விக்கெட் நினைக்கிறேன். ஸோ 8 மேட்ச்ல 8 மேட்சுமே மினிமம் 1 விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. அந்த வகையில ஒரு பெஸ்ட் பிளேயர். கண்டிப்பா கொஞ்சம் போக்கஸ் பண்ணிக்கோங்க, சும்மா அவரு தானே அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. சோ அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஆஸ்திரேலியா டீமை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இருக்கு. பட் அந்த பழைய டீம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா முக்கியமான கம்மின்ஸ், ஸ்டார்கி, ஹேசிலுட், மிச்சல் மார்ஸ், ஸ்டோயினிஸ் யாருமே இல்லை. 5 பிளேயர் இல்லை வேர்ல்டு கப் அடிச்சதுல 5 பேர் இல்லை. என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். இனிஷியலா ஓப்பனிங் ஆடக்கூடியது ஷார்ட்டும் ஹெட்டும் தான். உங்களுக்கு ஹெட்டை பத்தி சொல்ல தேவையே இல்லை. வந்த உடனே ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து பவர் பிளேல பார்த்து சும்மா தூக்கி விட்டு அடிச்சு ஸ்கோர் பண்ணிடுவாரு. ரொம்பலாம் ஒரு கிரவுண்ட்ல இருக்கல, ஒரு 10 ஓவர் இருந்தா கூட ஒரு 40 50 அந்த மாதிரி ரன் வந்து கண்டிப்பா அடிச்சு கொடுத்துட்டு போயிடுவாரு. அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹெட் கிட்ட இருந்து நம்ம ரன்ஸ் வந்து நல்லா எதிர்பார்க்கலாம் இன்னைக்கு. ஏன்னா இங்கிலாந்து ஒண்ணு இனிஷியல்ல மார்க்குட்டும் சரி ஆர்ச்சரும் சரி ரொம்ப ரன்னு கொடுக்குறாங்க. அதனால ஹெட் வந்து விக்கெட் எடுத்தாலும் ரன் எடுக்கிறதுனால ஒரு 40+ ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே போல மேத்யூ ஷாட் வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல தான் இருக்காரு. இப்போ ஸ்ரீலங்காக்கு அகைன்ஸ்டாவே அவர் ஒன்றும் பெருசா ஆடல. அது போக அவர்கிட்ட ஒரு பிளஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 ஓவர் பவுல் பண்ணிடுறாரு. அந்த ஒரு பிளஸ் ஒன்னு இருக்கு. ஓப்பனிங் பிளஸ் 5 ஓவருங்கும் போது மேத்யூ ஷாட் வந்து கொஞ்சம் ஃபேண்டசி வேல்யூல இன்க்ரீஸ் அதிகமா தான் இருக்கிறாரு. அதனால வேணா நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாமே தவிர மற்றபடி தேவை கிடையாது. அதுக்கு அடுத்தபடியா லபுஷன் ரொம்ப பொறுமையா உருட்டி வந்து ஆடக்கூடிய பிளேயரா தான் இருக்கிறாரு. ஒரு கேட்ச் கொடுக்கறதுக்கோ அந்த மாதிரி வாய்ப்பே கிடையாதுன்னா அக்ரெசிவா ஆடவே மாட்டாரு, ரொம்ப பொறுமையாடுவாரு. நீங்க குறையாம பாத்தீங்கன்னா ஒரு 30ல இருந்து ஒரு 40 ரன் வரைக்கும் நீங்க கண்டிப்பா லபுஷன் கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். அதே மாதிரிதான் ஸ்டீவ் ஸ்மித் செம ஃபார்ம்ல இருக்காரு. இப்ப நடந்த டெஸ்ட் ஸ்ரீலங்கா கூடயா இருக்கட்டும் இந்தியா கூடயா இருக்கட்டும் நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. ஒரு 50+ ரன் பொறுமையா ஆடக்கூடிய பிளேயரா வந்து நம்ம வந்து இந்த டாப்ல வந்து ஸ்டீவ் ஸ்மித் கிட்ட இருந்து நம்ம வந்து கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அடுத்தபடியா மேக்ஸ்வெல் நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டர். இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல மேக்ஸ்வெல் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு நண்பா. பிபிஎல் பார்த்தவங்களுக்கு தெரியும். தொடர்ந்து 4 மேட்சா மெல்போர்ன் ஸ்டார்ஸ் தோத்த டீம் வந்து டப்புன்னு வந்து பாத்தீங்கன்னா பிக்கப் ஆகி வந்தாங்க. அதுக்கு காரணம் மேக்ஸ்வெலோட பேட்டிங் தான். ஸோ அது போக மேக்ஸ்வெல் கிட்ட இருந்து 2 கேட்ச் வந்து நீங்க எதிர்பார்க்கலாம் மேட்ச் வந்து. ஏன்னா மிட் ஆஃப் லாங் அப்படி கொஞ்சம் ஃபீல்டிங் வந்து லாங்ல தான் நிப்பார் அவரு. அதனால நீங்க கண்டிப்பா மேக்ஸ்வெல்ட்ட இருந்து 2 கேட்ச் எதிர்பார்க்கலாம். பிபிஎல் எல்லாம் ஒரு எல்லா மேட்சுமே 3 கேட்ச் பிடிச்சு கொடுத்தாரு. அந்த மாதிரி இருக்கும். 2 கேட்ச்னா கூட ஒரு 16 பாயிண்ட் சொல்லவே வேணும். அதனால மேக்ஸ்வெல் கிட்ட ஃபீல்டிங் அட்வான்டேஜ் நிறைய இருக்கு. இங்கிலீஷ் நல்ல பொறுமையா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் பிளஸ் விக்கெட் கீப்பிங் பேக்கப் இருக்கிறதுனால சாலிடா அவர்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 30 பாயிண்டோட இல்ல ஒரு 20 பாயிண்டோட பிஃபோர் பேட்டிங் வர்றாரு. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா ஆரோன் ஹார்டி பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். பட் பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் பவுல் பண்ண போறாரு. இங்க பாத்தீங்கன்னா அபாட் 10 ஓவர், எலிஸ் 10 ஓவர், ஜாம்பா 10 ஓவர். அதுக்கு அடுத்தபடியா ஸ்பென்னர் ஜான்சனும் ஆல்மோஸ்ட் அவருடைய 10 ஓவரை பவுல் பண்ணிடுவாரு. மீதி இருக்கக்கூடிய 10 ஓவரை ஆரோன் ஹார்டி அவர் வந்து பவுல் பண்ணலாம். மேத்யூ ஷாட், இங்கிலீஷ் இந்த 3 பேர் சேர்ந்து ஒரு 10ல இருந்து 15 ஓவர் பவுல் பண்ணலாம். மீதி இருக்கக்கூடிய 5 ஓவரை யாருக்கிட்ட இருந்து எடுப்பாங்க அப்படின்னா மேக்சிமம் ஸ்பென்னர் ஜான்சன் கிட்ட இருந்து ஒரு 2ல இருந்து 3 ஓவர் எடுக்கலாம். அதே போல அபாட் கிட்ட இருந்து 2ல இருந்து 3 ஓவர் எடுக்கலாம். பட் எல்லிஸும் சாம்பாவும் கன்ஃபார்ம் 20 ஓவர். இவங்க வந்து ஒரு 10 ஓவர்ல இருந்து 7ல இருந்து 10 ஓவர் ஒரு 3 ஓவர் குறையலாம். திடீர்னு நல்லா பவுல் பண்ணிட்டாங்கன்னா
10 ஓவர் பவுல் பண்ணிடுவாங்க. ஸ்டார்டிங்ல ரொம்ப அடி வாங்கிட்டாங்கன்னா 7 ஓவர் நிப்பாட்டிடுவாங்க. ஸ்பென்னர் ஜான்சனுக்கு அதே போலதான். மீதி இருக்கக்கூடிய மேக்ஸ்வெல், ஷார்ட், ஹார்டி இவங்க தான் அந்த பேலன்ஸ்ட் ஓவர் 10 to 15 ஓவர் வந்து பவுல் பண்ண போறாங்க. ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட அட்டாக் வந்து எப்படி இருக்கும்னா அபாட்டும் ஸ்பென்னர் ஜான்சன் தான் இனிஷியல் அட்டாக் பண்ணுவாங்க. பிபிஎல்லையுமே அவங்க தான் அட்டாக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லிஸ் வருவாரு, சாம்பா வருவாங்க, ஹார்டி, ஷார்ட், மேக்ஸ்வெல் இந்த மாதிரி வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் மேக்ஸ்வெல் வந்து பெருசாலாம் பவுலிங் பண்ணல பிபிஎல் சீரீஸ்ல. இங்க எப்படி பவுல் பண்ண போறான்னு சொல்ல முடியாதனால ஃபுல்லா ஒரு பவுல் பண்ணுவார் நினைச்சு டீம் ஃபேண்டசில இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துறாதீங்க. அவசரப்பட்டு ஒரு மேட்ச் ஆடுறத பார்த்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் வந்து எடுக்கலாம். அதே போல டெத்தில் அட்டாக் பண்ணக்கூடியதும் பாத்தீங்கன்னா அபாட்டு, எலிஸ், ஸ்பென்னர் ஜான்சன் இந்த 3 பேரும் தான் அவங்க டீமோட டெத்தில் அட்டாக் பண்ணுவாங்க. ஹார்டி ரீசெண்ட் டைம்ஸ்ல கொஞ்சம் நல்லா பவுல் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்காரு. ஸோ கொஞ்சம் கவனமா பாருங்க. ஸோ அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், ஃப்ரீ கிவ்அவேல இங்கிலாந்து வெர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்ல யார் வின் பண்ணுவா, யார் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குவா, யார் இன்னைக்கு அதிக விக்கெட் எடுப்பா அப்படிங்கிற 3க்கும் சரியா ஆன்சர் பண்ணுங்க. அண்ட் கடைசியா நம்மளுடைய ஸ்மால் லீக் டெமோ டீம் பார்த்தலாம், ஃபுல்லா சேஃபா தான் போட்டிருக்கோம். ஸோ பட்லர், ஹெட்டு, ஸ்டீவ் ஸ்மித், டக்கட், மேக்ஸ்வெல், ரூட், லிவிங்ஸ்டோன், சாம்பா, அபாட்டு, எலிஸ், கார்ஸ். இந்த இடத்துல நிறைய பேர் ஆர்ச்சர் எடுத்துட்டு வருவாங்க. பட் கார்ஸ் தான் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டாவும் நல்லா பவுல் பண்ணியிருக்கிறாரு. அதனால ட்ரை பண்ணிருக்கேன். ஸோ உங்களுடைய விருப்பம். அந்த இடத்துல கேப்டன், வைஸ் கேப்டன் நிறைய ஆப்ஷன் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஆஸ்திரேலியாவே எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ணை மூடிட்டு வந்து கேப்டன், வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இருக்கும். அதே போலதான் இங்கிலாந்து. ஸோ இங்கிலாந்துல பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கேப்டன், வைஸ் கேப்டன் எலிஜிபிளுக்கு வந்து நான் சொல்றது ஃபர்ஸ்ட் வந்து ரூட்டை வந்து ஒரு பெஸ்ட் கேப்டன், வைஸ் கேப்டன் சஜஷன்ல எடுக்கலாம். டக்கட்டுக்கு ஒரு விசி ஆப்ஷன் கொண்டு போகலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து லிவிங்ஸ்டோனுக்கு வந்து ஒரு விசி ஆப்ஷன் கொண்டு போகலாம். ஏன்னா 5 ஓவர் கிட்ட இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா கார்ஸுக்கு வந்து ஒரு பெஸ்ட் கேப்டன், வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து எடுக்கலாம். ஸோ இந்த 4 பேருக்குமே நீங்க இங்கிலாந்துல இருந்து கேப்டன், வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எடுக்கலாம். அதே போல ஆஸ்திரேலியாலையும் பாத்தீங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் கேப்டன், வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எடுக்கலாம்னா கண்டிப்பா ஹெட்டுக்கு எடுங்க. திடீர்னு 100 அடிச்சிட்டான்னா சோழி முடிஞ்சு. அதே போல நல்ல ஃபார்ம்ல இருக்க ஸ்டீவ் ஸ்மித்துக்கு வந்து ஒரு விசி ஆப்ஷன் எடுத்து பார்க்கலாம். அதே போல எலிஸ் பிபிஎல்ல கப்பை அடிச்சு கொடுத்தாரு. சாம்பா அசால்ட்டா நினைக்காதீங்க. மேட்சுக்கு மேட்ச் 1ல இருந்து 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. பிபிஎல் ப்ரிவியூ பார்த்த எல்லாருக்கும் தெரியும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு. அதனால இந்த 4 பேரையும் நீங்க வந்து ஆஸ்திரேலியா டீம்ல இருந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. ஸோ அவ்வளவுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க, உங்களுடைய சஜஷன்லையும் சொல்லிட்டு போங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.